ஹலோ அக்கா, அக்கா. அக்கா, எனக்கு அம்மா வாங்கி கொடுத்த சாக்லேட்டை நீங்கள் எங்கே வச்சுட்டு போனீங்க? அதுவா, அலமாரியில தான் இருக்கு. அங்க மூணாவதா ஒரு ஷெல்ஃப் இருக்குல்ல, அந்த ஷெல்ஃப்ல நாலாவதா ஒரு பாக்ஸ் இருக்குல்ல, அந்த பாக்ஸ்க்குள்ள ஒரு 5-6 சாக்லேட் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எடுத்துக்கோப்பா. அக்கா அக்கா, என்ன சொல்கிறீங்க? 5-6 சாக்லேட்டா? இல்லையே அக்கா, நிறைய சாக்லேட் இருந்துச்சே. நான் எண்ணி வச்சேனே, போச்சு. என்னோட எல்லா சாக்லேட்ஸும் நீங்கள் தான் சாப்பிட்ருக்கீங்க. இருங்க, நான் அம்மா கிட்டேயே சொல்கிறேன் உங்களை. ஐயோ, கண்டுபிடிச்சிட்டான் போலயே. இவன் எப்படி எண்ணி வச்சிருப்பான்? இவன் ரொம்ப சின்ன பையனாச்சே, இவனுக்கு எப்படி தெரியும்? இவனுக்கு 1 2 3 எல்லாம் எங்க தெரியும்? ஏதோ நம்ம கிட்ட போட்டு வாங்குறான். ஹலோ அக்கா, சொல்லுங்க அக்கா. அதுக்குள்ளே நான் மொத்தம் 25 சாக்லேட்ஸ் வச்சுட்டு போயிருந்தேன். ஆனால் இப்போ 5 6 சொல்கிறீங்க. என்னது 25-ஆ? இவன் ரொம்ப கரெக்டா சொல்றானே. ஐயோ, மாட்டிக்கிட்டோம் போலயே. சின்ன பையனாச்சுன்னு பார்த்தா இவனை ஏமாத்தவே முடியலையே. இருப்பா, இரு இரு, நானே வீட்டில் வந்து எங்கெங்க சாக்லேட்ஸ் இருக்குன்னு பார்த்து எடுத்து கொடுக்குறேன். எல்லாத்தையும் ஃபோன்லேயே கேட்குறியே. அக்கா, நீங்கள் வாங்க, நான் அம்மா கிட்ட சொல்கிறேன். எனக்கு எங்கள் மேக்ஸ் மிஸ் 1 2 3 4 5ன்னு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் எனக்கு 1லேருந்து 100 வரைக்கும் நல்லாவே தெரியும். நீங்கள் 25 சாக்லேட்ஸ்லேருந்து நிறைய சாக்லேட் எடுத்து சாப்பிட்டுட்டு என்னை ஏமாற்ற பார்க்குறீங்க. நான் சின்ன பையனோடனே என்னை சீட் பண்ணுறீங்க. இருங்க, நான் அம்மா வந்த உடனே அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறேன். நீங்கள் எப்போ அக்கா வீட்டுக்கு வருவீங்க? வேண்டாம் தம்பி, என்னைய போட்டு கொடுத்துறாத. நான் வேணும்னா உனக்கு இன்னும் சாக்லேட்ஸ் கூட வாங்கி தர்றேன், சரியா? சரி சரி, எல்லாத்தையும் ஃபோன்லேயே சண்டை போட்டுக்க வேணாம். நான் வீட்டுக்கு வர்றேன். ஆனால் அம்மா கிட்ட மட்டும் எதுவும் சொல்லிடாதப்பா.